இப்போ வந்து கேழ்வரகு கூழுக்கும் சோளக்காடி, அந்த காலத்தில் சோளக்காடி வட தமிழ்நாட்டில் குடிச்சு, தென் தமிழ்நாட்டில் சோளக்காடியும் வட தமிழ்நாட்டில் கேழ்வரகு கூழும் பிரதான உணவாக இருந்தது. அப்புறம் நடு தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த காவிரி நீர்ப்பாசனம் தஞ்சாவூர் பகுதி, இது நடு தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா சோறு சாப்பிட்டாங்க. 3 வகையான உணவு முறைகள் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. வட தமிழ்நாட்டில் கேழ்வரகு கூழ், தென் தமிழ்நாட்டில் சோளக்காடி, இந்த நடு தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் காவிரி நீர்ப்பாசன பகுதி, இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி சோறு. ஏன்னா நிறைய தண்ணீர் தேவை, நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய தண்ணீர் வந்து இந்த ஆற்றக்கரையோரம் கிடைக்கும். அதுவே வட தமிழ்நாடோ தென் தமிழ்நாடோ குறைவான தண்ணீர் இருக்கிற இடம், நெல் வயலில் எப்போவும் தண்ணீர் நிரம்பி இருக்கணும். அது வந்து வட தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டிலையும் கிடையாது. அதனால் வட தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டிலையும் அவங்க நெல்லை உற்பத்தி பண்ணல. நிறைய தண்ணி கிடச்சிருந்தா நெல்லை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கும்போது இந்த அரிசிச்சோறுக்கும் கேழ்வரகு கூழுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, எல்லாமே நோயை தான் தரும், எல்லாமே அடிமைப்படுத்தக்கூடியது தான். ஆனால் ரொம்பவும் அடிமைப்படுத்தக்கூடியது அரிசி. அரிசி நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்தும். அதுவே கேழ்வரகு கூழ் குறைவாக தான் அடிமைப்படுத்தும். சோளக்காடி நம்மளை குறைவாகத்தான் அடிமைப்படுத்தும். ரொம்ப ஒரு 10% தான் கேழ்வரகு கூழ் நம்மை அடிமைப்படுத்தும். என்னால் சோறு சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது கூழ் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்க. என்னால் கூழ் குடிக்காமலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு என்றைக்காவது சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, அரிசி உணவு எனக்கு இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. அரிசி உணவு அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தும். ஆனால் என்னால் கேழ்வரகு கூழ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அது உங்களை குறைவாக தான் அடிமைப்படுத்தும். ஆனால் அது தேவைப்படும். வயிறை நிரப்புறதுக்கு அந்த கேழ்வரகு கூழ் வசதியாக இருக்கும். அது குறைவாக தான் அடிமைப்படுத்தும். ஒரு 10% தான் அடிமைப்படுத்தும். ஆனால் சோறுங்கிறது ரொம்ப அடிமைப்படுத்தும். ஒரு 100% மேலே அடிமைப்படுத்தும். சோறு சாப்பிட்லன்னா எனக்கு தூக்கமே வராதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலானவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சோறு சாப்பிட்லன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கையே சூன்யமாக போயிடும். அரிசி உணவில் இட்லி பூரி, ஏதாவது இட்லி அல்லது தோசை, சோறு, கஞ்சி, பழைய சாதம், பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்லன்னா அவ்வளோதான், அன்றைக்கி சாப்பிட்லன்னா எனக்கு வாழ்க்கையே சூன்யமாக தெரியும். ஆனால் கூழ் குடிக்கலைன்னா என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு தூக்கமே வராதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அப்போது இந்த அரிசி உணவுகளுக்கும் கேழ்வரகு கூழுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? சோளக்காடிக்கும் என்ன வித்தியாசம்? சோளக்காடிலாம் அடிமைப்படுத்துறது குறைவாக தான் அடிமைப்படுத்தும். ஆனால் அடிமைப்படுத்தும் கண்டிப்பாக. சோளக்காடி என்பது அடிமைப்படுத்தும். அதுமாதிரி கேழ்வரகு கூழும் அடிமைப்படுத்தும், நோயை தரும். கேழ்வரகு கூழ் நோயை தரும், சோளக்காடியும் நோயை தரும், அரிசியும் நோயை தரும். அரிசி அதிகமான நோய்களை தரும், சோளக்காடி குடித்தா குறைவான நோயை தரும். அதுபோல் வந்து கேழ்வரகு கூழ் குடித்தாலும் குறைவான நோயை தான் தரும். அதனால் வந்து அரிசி அதிகமாக அடிமைப்படுத்துவது, அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம். எதெல்லாம் ஒன்று அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உனக்கு நோயை தரும், அது அழிவை தரும். நோயின்னா என்னது? அழிவை நோக்கி போகுது அந்த உடம்பு. எதெல்லாம் ஒன்று அடிமைப்படுத்துது, இப்போ உன் வீட்டுக்காரன் ஒன்று அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரன் ஒன்று அடிமைப்படுத்துகிறான்னா அது உனக்கு அழிவை தான் தரும். அதனால் சுதந்திரமாக இருக்கக்கூடிய உணவு எது? சுதந்திரமாக வாழ்வதற்கு உதவி செய்கிற உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதுதான் மனிதர்கள் உண்ணக்கூடிய மனிதர்களை சுதந்திரமாக வாழ தூண்டுகிற, வாழ்வதற்கு அனுமதிக்கிற உணவுகள். அதுதான் ஆரோக்கியத்தை தரும்.